ஸ்பிரிச்சுவல் டாக்ஸ் தமிழ் நேயர்களுக்கு அன்பு வணக்கம். நான் ஜோதிடர் குரு வரதராஜ பெருமாள். மீண்டும் உங்களை சந்திச்சதில் மிக்க மகிழ்ச்சி. இந்த நிகழ்ச்சியில் நம்ம என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, ஆகஸ்ட் மாத பலன். அதாவது இந்த ஆகஸ்ட் மாதம் வந்து நிறைய கிரக மாற்றங்கள் இருக்கக்கூடிய ஒரு காலமாக இருக்குது. இந்த மாத துவக்கத்திலே வந்து பார்த்திங்கன்னா, சுக்கிரன் வந்து கன்னி ராசிக்கு போகிறாரு. அது வந்து அவருடைய நீச வீடு, அவர் பலம் இழக்கக்கூடிய இடம். ஸோ அங்கே இருந்து அவர் எப்படி பலன் கொடுக்க போகிறார் அப்படின்றத பற்றி பார்க்க போகிறோம். ஆக்சுவலாக வந்து அவர் நீசம் கிடையாது, நீச பங்கம். அது நல்ல நிலை அதை பற்றி டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். அடுத்ததாக செவ்வாய், கடன், ருணரோகம், சத்ரு, நோய், எதிரி, கடன், போராட்டம், சண்டை, சச்சரவு இதெல்லாம் சொல்லக்கூடிய செவ்வாய். அவரும் மிதுன ராசிக்குள்ளே வரப்போகிறார். ராசி காலபுருஷனுக்கு 3ஆம் வீட்டுக்கு வந்து அமர போகிறாரு. ஸோ அங்கேருந்து செவ்வாய் என்ன மாதிரி பலன் கொடுக்க போகிறாருன்னு பார்க்க போகிறோம். ஏனைய மற்றவர்கள் ஒவ்வொரு கிரகங்களும் ஒவ்வொரு ராசிக்கும் மேஷம் முதல் மீனம் வரையான 12 ராசிக்காரர்களுக்கும் எப்படிப்பட்ட பலன்களை கொடுக்க போகிறாங்க அப்படின்றத பார்க்க போகிறோம். குறிப்பாக சொல்லணும்னா அந்த மாத பிற்பகுதியில் சில முக்கியமான மாற்றங்கள்லாம் இருக்குது. அதை பற்றிலாம் டீட்டெயிலாக சொல்ல போகிறேன். தொடர்ந்து நிகழ்ச்சியை பாருங்கள், உங்களுக்கு கண்டிப்பாக பயனுள்ளதாக இருக்கும். தெய்வபக்தியும் அன்பும் பண்பும் கொண்ட துளாராசி அன்பர்களுக்கு இந்த ஆகஸ்ட் மாதம் எப்படியான யோக பலன்களை கொடுக்க போகுது நம்ம பார்க்க போகிறோம். உங்களுடைய ராசிநாதனை பார்த்துருவோம். அவர் ஆகஸ்ட் 2ஆம் தேதி மாதம் துவங்கி 2வது நாளே வந்து பார்த்திங்கன்னா சிம்ம ராசியிலேருந்து கன்னி ராசிக்குள்ளே வரப்போகிறாரு. கன்னி ராசி அவருக்கு நீசஸ்தானம். ஸோ நீசம் அடைய போகிறார். ராசிநாதன் நீச பலம் அப்படின்னா நல்லதா அப்படின்னா கண்டிப்பாக நல்லது கிடையாது. ஆனால் ஒரு விஷயம் என்னென்னா, அது நீசம் கிடையாது. கன்னி ராசிக்குள்ளே வந்துட்டாலே நீசம்னு சொல்கிறது வந்து விதி விலக்கா அவர் வந்து நீச பங்கம் அடைகிறாரு. அந்த கெட்டு போகிற தன்மை கெட்டு போய் பலம் பெறுறாரு. நீச பங்க ராஜயோகம் சொல்லுவோம் இல்லையா, அந்த ராஜயோகம் செயல்படக்கூடிய ஒரு அற்புதமான காலம். எப்படியெல்லாம் இந்த ராஜயோகம் என்ன மாதிரி சுக்கிரன் வழியில், உங்கள் ராசிநாதன் சுக்கிரன் வழியில் உங்களுக்கு என்னென்ன ராஜயோகங்கள் கிடைக்க போகுது அப்படின்னு பார்த்தோம் அப்படின்னா, ஃபஸ்ட்டு தொழில் சார்ந்த பெரிய முன்னேற்றம் ஒன்று ஏற்பட போகுது. இன்னும் முக்கியமாக சொல்லணும்னா ஆரோக்கியம் சார்ந்து நல்ல ஒரு நிலைக்கு வரப்போகிறீங்க. ஆரோக்கிய குறைபாடுகளும் பிரச்சனைகள் எதுவும் இருந்தாலும் கூட அதுலேருந்து விடுபட்டு ஒரு புத்துணர்ச்சியான ஒரு புது மனிதனாக புது பிறவி எடுத்த மாதிரி நீங்கள் வந்து உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்கள் வரப்போகுது. ஒரு விஷயம் நான் சொல்ல விரும்புகிறேன். இந்த துலா ராசிக்காரர்கள் வந்து பார்த்திங்கன்னா, ராசியோட அதிபதி அசுர குருவான சுக்கிரன். இந்த அசுர குரு சுக்கராச்சாரியார் இருக்கார் இல்லையா, அவர் மட்டும்தான் இறந்தவனை புழைக்க வைக்க தெரிஞ்ச மந்திரம் தெரிஞ்சவர். அதாவது இறந்தவன் மரணித்தவனை கூட புழைக்க வச்சுருவார்ன்ற அளவுக்கான ஒரு சக்தி பெற்ற மந்திரத்தை தெரிஞ்ச ஒரே கிரகங்களில் ஆச்சாரியராக சொல்லக்கூடிய சுக்கிரன் தான். ஸோ அவருடைய அம்சத்தில் பிறந்திருக்கக்கூடிய துளாராசிக்காரர்கள் எந்த ஒரு நிலையிலையும் வாழ்க்கையில் கீழே விழமாட்டாங்க. அதாவது கீழே விழுந்தாலும் மீண்டும் எந்திரிப்பாங்க. புதுசாக பழைய நிலையை விட இன்னும் பலமாக எந்திரிச்சு வந்துடுவாங்க. இது வந்து துளாராசிக்காரர்களோட ஒரு சிறப்பு பண்பு. இதை நீங்கள் மனசில் வச்சுக்கோங்க. துளாராசிக்காரர்கள் தான் இந்த நான் சொன்ன விஷயத்த மனசில் வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்களுக்கு தோல்வின்றது ஒரு மேட்டராகவே இருக்காது. ஒவ்வொரு தோல்வியிலேருந்து அதை விட மேலே உயர்வான இடத்துக்கு வரப்போகிறீங்க அப்படின்றதுக்கு தான் அந்த தோல்வி அடையாளமாக இருக்குது. அதனால் தோல்வியில் கண்டு தோலாமல் சந்தோஷப்படுங்க. ஒவ்வொரு தோல்வியும் உங்களை வாழ்க்கையில் நிச்சயமாக மிகப்பெரிய உயரத்துக்கு கொண்டு போகும். எல்லா துலா ராசிக்காரர்களும் வாழ்க்கையில் பெரிய உயரத்தை நிச்சயமாக ஒரு நாள் தொடுவாங்க. அதில் எந்த சந்தேகமும் வேண்டாம். நீங்கள் பண்ண வேண்டியது உங்களுக்கான ஒரு கோல், இலக்கு. அதை நீங்கள் சரியாக தீர்மானிக்கணும். இதைத்தான் நான் அடைய போகிறேன், இந்த இடத்த தான் நான் போய் சேர வேண்டிய இடம் இதுதான் அப்படின்ற ஒரு தெளிவு உங்களுக்கு வரணும். அந்த தெளிவு வந்துருச்சு அப்படின்னாலும் நீங்கள் ஜெயிச்சிட்டீங்க. அதுதான் நான் சொல்ல விரும்புகிற விஷயம். அதை அடைஞ்சிருங்க. அதை ஏற்கனவே வச்சுருக்கவங்க சீக்கிரமாக அதை அடைஞ்சிருவீங்க. அப்படி எதுவும் எனக்கு பிளான்லாம் இல்லைன்னு நினைக்கக்கூடியவங்க இப்போயாவது திட்டமிடுங்க. எதிர்காலத்தை பற்றி, உங்களோட இலக்கை பற்றி நீங்கள் எப்படி வாழ்க்கையில் வாழணும்னு நினைக்கிறீங்களோ அதை தெளிவாக நீங்கள் யோசிக்க ஆரம்பிச்சிருங்க. நிச்சயமாக அந்த இலக்கை ஒரு நாள் அடைவீங்க. ரொம்ப சீக்கிரமாகவே அடைஞ்சிருவீங்க. இன்னும் சில விஷயங்கள் நம்ம பேசிடுவோம். அதாவது உங்களுடைய கோச்சார நிலை, உங்கள் ராசிக்கு ராகு 5ஆம் இடத்துலையும் 6ஆம் இடத்துல சனியும் 10ஆம் இடம் தொழில் ஸ்தானத்தில் குருவும் சூரியனும் புதனும் இப்படி இருக்கக்கூடிய நிலையில் இந்த மாதம் துவங்குது. ஸோ இதில் வந்து இந்த மாதம் துவங்கக்கூடிய முதல் நாள்லேயே வந்து பார்த்திங்கன்னா செவ்வாய் மிதனத்துக்கு வந்துடுறாரு. ராசிக்கு 9ஆம் இடத்துக்கு வந்துடுறாரு. 9ஆம் இடத்துல செவ்வாய் இருக்கிறது நல்ல விஷயந்தான். 9ஆம் இடத்துல ஒரு கிரகம் இருக்கிறது நல்லது. பொதுவாகவே அது எந்த கிரகமாக இருந்தாலும் நல்லது தான். ஸோ அந்த வகையில் இங்கே செவ்வாய் இருக்கும்போது வந்து பார்த்திங்கன்னா, இப்போ ஒரு சந்திரன் இருக்காங்க அப்படின்னா பெண் தெய்வம் அன்னை ஆதிசக்தியோட அருள் பரிபூர்ணமாக கிடைக்கும் அப்படின்றத சொல்லலாம். அது மாதிரி ஒவ்வொரு கிரகங்கள் இருக்கும்போது ஒவ்வொரு தெய்வத்தோட அனுகிரகம் நமக்கு கிடைக்கும். இங்கே வந்து உங்களுக்கு வந்து 9ஆம் இடத்துல செவ்வாயோட அதிபதி யாருன்னா முருகன். ஸோ முருகருடைய பரிபூர்ண அருள் உங்களுக்கு உண்டு. சரவண பவனை பிடிச்சிக்கோங்க, பவன் சொல்லி கும்பிட்டுக்கோங்க. மேலும் கந்தனை அவருடைய திருவடியை பிடிச்சிருங்க. உங்கள் வாழ்க்கையில் இருக்கிற எல்லா தடைகளும் சிக்கல்களும் நொறுங்கி நீங்கள் வெற்றியாளராக வருவீங்கன்றதுல எந்த சந்தேகம் வேண்டாம். அது மட்டும் இல்லாமல் அந்த செவ்வாய்க்கு திரிகோணத்தில் அதாவது உங்கள் ராசியிலேருந்து 5ஆம் இடத்துல ராகு இருக்கார் இல்லையா, அந்த ராகு செவ்வாய் தொடர்பு வந்து உங்கள் மனசில் ஒரு அதீதமான ஒரு போராட்ட குணத்தை கொடுக்கும்.
நம்மள இப்படி தப்பா நெனச்சுட்டானே, இதுக்கு முன்னாடி நம்ம வளர்ந்து காட்டணும், ஜெயிச்சு காட்டணும் அப்படின்ற ஒரு எண்ணம் வரும். ஸோ அந்த எண்ணத்தில நீங்க வந்து தவறான முடிவுகள் எதுவும் எடுக்காதீங்க. அதாவது தவறான முடிவுகள்னா ஒரு ஷார்ட்கட்ல போய் ஜெயிச்சிடலாம் அப்படின்ற ஒரு விஷயத்த யோசிக்காம, காலம் உங்களோட வெற்றிய தீர்மானிக்கணும். நீங்க வெற்றிக்கான உங்க இலக்க அடையறதுக்கான அந்த யோசனைகள முன்னெடுத்துட்டு நீங்க பிளான் பண்ணிக்கிட்டீங்கன்னா போதும். நிச்சயமா ஆ நீங்க அந்த வெற்றிய அடைவீங்க. உங்கள யாரெல்லாம் நீங்க தோத்தீங்கன்னு நெனச்சாங்களோ, அவங்க முன்னாடிலாம் நீங்க வெற்றியாளரா வந்து நிப்பீங்க அப்படின்றது எந்த சந்தேகமும் வேண்டாம். கூடுதல் சிறப்பு என்னன்னு கேட்டீங்கன்னா, உங்களுக்கு 10ல குரு இருக்காரு. 10ல குரு பல நல்ல யோகங்கள செய்வாரு. அந்த குரு தனியா இல்ல. எப்படிங்க ராகு, செவ்வாயோட தொடர்பு, போட்டி, கடன் இந்த விஷயங்கள்ல 6, 10, 5, 10 தொடர்புல இருக்கு அப்படின்ற மாரி, ஆ இந்த ராகு இந்த குரு தொழில் ஸ்தானமும் 6ஆம் இடமும் மீனராசியும், அங்க இருக்கக்கூடிய சனியும் உங்களுக்கு சப்போர்ட் பண்ண தான் போறாங்க. சனி வந்து உங்களுக்கு ராசிக்கு யோகாதிபதி. அவர் 6ஆம் இடத்துல குரு பார்வையோட இருக்கிறாரு. அப்ப அடுத்தவங்களுக்கு நல்லது செஞ்சு, அதன் மூலியமா நீங்க லாபம் பெற போறீங்க அப்படின்ற மாரி. அதான் உங்க இயல்பையும் கூட சொல்லப்போனா. மத்தவங்களுக்காக வாழ்றத உங்க வாழ்க்கையா வச்சிருக்கீங்க. ஸோ இதன் மூலியமாலாம் வந்து பல முன்னேற்றங்களையும், நல்ல விஷயங்களையும் லைஃப்ல அடைஞ்சிட்டு இருக்கீங்க. அதெல்லாம் இந்த மாதம் நல்லாவே இருக்கும். இந்த மாதம் பிற்பகுதியில வந்து பார்த்தீங்கன்னா, உங்களுடைய ராசிக்கு லாபஸ்தானத்துக்கு லாபஸ்தான அதிபதி சூரியன் வர்றாரு. கேதுவோட சேர்றாரு. இந்த கடன் கிரகங்கள் பலம் பெறுறாங்க. செவ்வாய் ஒரு பக்கம் 9ஆம் இடத்துல, லாபஸ்தானத்தில கேது. அப்ப கடன் வழியில வளர்ச்சி இருக்கு அப்படின்றத நீங்க தெரிஞ்சுக்கணும். உங்களால உங்களுக்கு கடன முழுமையா அடைச்சு நிம்மதியா, சந்தோஷமா அடைக்கிறீங்களோ இல்லையோ, கடன் அடைக்கிறதுக்கு பணத்தட்டுப்பாடு இல்லாம நிம்மதியா, சந்தோஷமா உங்களால பயணிக்க முடியும். இந்த நேரம் இந்த விஷயம் தான் நீங்க கவனமா இருக்கணும்னு நான் சொல்றதுக்கான காரணம் அதுதான். கடன் மட்டும் கிடையாது. அந்த கேதுவுடைய லாபஸ்தானத்தில இருக்க கேதுவோட சூரியன் சேர்றான்னு சொன்னேன் இல்லையா? அந்த சூரியனுக்கு எதிர்நிலையில ராகு இருக்காரு. இந்த ராகு, சூரியன் கனெக்ஷன் உள்ள ஒரு காலகட்டம் வந்து பார்த்தீங்கன்னா, சூரியன் வந்து ஒளி கிரகம், ராகு வந்து நிழல் கிரகம். இன்னொரு நிழல் கிரகமான கேது சூரியனோடயும் சேர்ந்து இருக்கு. ஸோ, இப்ப இந்த சூரியன் வந்து பார்த்தீங்கன்னா, சம்பாத்திய காரகன் மற்றும் ஆத்ம காரகன் இல்லையா? ஸோ, அதனால நம்மளோட கௌரவம், சம்பாத்தியம், செல்வாக்கு இதுலலாம் சின்ன சின்னதா டிஸ்டர்பன்ஸ் குடுக்கும். அது நிரந்தரமானதுன்னு நெனச்சு பயந்துறாதீங்க, கலக்கப்படாதீங்க. தற்காலிகமானது தான். சீக்கிரமா அதெல்லாம் நல்லபடியா மாறும். உங்க இலக்க ஸ்ட்ராங்கா வச்சுக்கோங்க. உங்களோட நீங்க அடைய வேண்டிய அந்த கோல், உங்களோட லட்சியத்த நீங்க உறுதியா வச்சுக்கோங்க. அந்த பாதையில நீங்க கண்டிப்பா வெற்றி அடைவீங்கன்றதுல எந்த சந்தேகமும் வேண்டாம். ஹேப்பியா, நிம்மதியா, சந்தோஷமா இருப்பீங்க. வாழ்க வளமுடன். பொதுவா வந்து இந்த கோச்சார பலன்கள் இப்ப நம்ம பார்த்தோம் இல்லையா? நம்ம ராசிக்கானது. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா, என்ன விஷயம் அப்டின்னா, நெறைய பேர் சொல்லுவாங்க. ஏன்னா நீங்க எல்லாருமே இந்த நம்ம மாத பலன்கள், வார பலன்கள், டெய்லி பலன்கள் பார்க்கக்கூடியவங்க, ராசி அடிப்படையில பலன் பார்க்கக்கூடியவங்க எல்லாருமே மக்கள் என்ன சொல்லுவாங்க அப்டின்னா, நீங்க சொல்றீங்க நல்லது வரும்ன்றீங்க, ராஜாவாயிருவோன்றீங்க, ஜாக்பாட் அடிக்கும்ன்றீங்க, புதையல் யோகம்ன்றீங்க. எதுவும் அந்த மாதிரி தெரியல சார். வாழ்க்கையில கஷ்டம் மட்டும் தான் இருந்துகிட்டே இருக்கு அப்படின்றத சொல்லுவீங்க. ஸோ இதில என்ன நீங்க புரிஞ்சுக்க வேண்டியிருக்கு அப்படின்னு நானுமே பல இடங்கள்ல பதிவும் பண்ணியிருக்கேன். அது திரும்பவும் நான் இங்க பதிவு பண்ண ரொம்ப ஸ்ட்ராங்கா பதிவு பண்ண விரும்புறேன். அதாவது நம்ம ராசி அடிப்படையில இந்த பார்க்கக்கூடிய பலன் இருக்கு இல்லையா? இது வந்து ராசி அப்படியே ராசிய தீர்மானிக்கிறது எந்த கிரகம் அப்படின்னா சந்திரன். சந்திரன் வந்து சந்திரனுக்கு என்ன ரோல் இந்த ஜோதிடத்தில அப்படின்னா, மனோகாரகன், உடல் காரகன் மற்றும் தாய் காரகன் சந்திரன். ஸோ இப்போ வந்து என் ராசிக்கு நீங்க எப்படி இருக்கு பலன் எப்படி இருக்குன்னு கேட்டீங்கன்னா, உங்க மனசுக்கு நல்லா இருக்குன்னு தான் நான் சொல்லணும். ஏன்னா சந்திரன் தானே மனோகாரகன். சந்திரன் வச்சு தான் ராசிய நம்ம முடிவு பண்றோம். நம்ம பிறக்கிற அன்னைக்கு ராசி சந்திரன் வந்து எந்த ராசியில இருக்கிறாரோ, அங்க என்ன நட்சத்திரத்தில பயணிச்சுட்டு இருக்கிறாரோ, அதுதான் நம்மளுடைய ராசி, நம்மளுடைய நட்சத்திரம். சந்திரன் நம்மளுடைய மனோகாரகன். ஸோ அந்த மனதின் அடிப்படையில உங்களுக்கு கிரகங்கள் எப்படி வேலை செய்யும் அப்படின்றத சொல்லக்கூடியதான் இந்த கோச்சார பலன்கள். ஸோ மனசை நம்ம எப்படி வச்சுக்கிட்டா இந்த பலன்கள் நாங்கள் கொடுக்கக்கூடிய பலன்களை உங்களால் முழுமையாக அடைய முடியும் அப்படின்றது தான் நான் இப்போ உங்களுக்கு சொல்லியிருக்கேன். நான் உங்களுக்கு நிறைய பேர் சொல்லியிருக்கேன் இல்லையா? இதை எதை ஃபாலோ பண்ணுங்கள், இதை எதை செய்யுங்க, இந்த மாதிரியெல்லாம் நிலைகள் இருக்குது. ஸோ இதெல்லாம் ஃபாலோ பண்ணிங்கன்னா வாழ்க்கையில் சக்ஸஸ்ஃபுல்லாக ஹாப்பியாக இருக்கலாம்னு சொல்லியிருக்கேன் இல்லையா? ஸோ இதுதான் விஷயம் அதுதான். உங்கள் மனசை நீங்கள் வந்து நான் சொன்னதுக்கு ஏற்ப தயார்படுத்திக்கிட்டீங்க அப்படின்னா, நான் சொன்னதுக்கு ஏற்பன்றதை கூட விட்டுருங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கோங்க. உங்கள் மனசை பாசிட்டிவாக வச்சுக்கிட்டிங்கன்னா, நேர்மறையான சிந்தனையோடு வச்சுக்கிட்டிங்கன்னா, உங்கள் வாழ்க்கையில் எப்போயுமே மகிழ்ச்சியும் சந்தோஷமும் இருக்கும். இது வந்து இப்போ இந்த ராசி அடிப்படையில் சொல்லக்கூடிய, இந்த சந்திரன் அடிப்படையில் சொல்லக்கூடிய இந்த கோச்சார பலன் அப்படின்றது வந்து மதின்னு சொல்லக்கூடிய சந்திரனை வச்சு சொல்லக்கூடியது. விதியை மதியால் வெல்லுவோம் இல்லையா? மதின்றது சந்திரன், விதின்றது வந்து உங்களுடைய ஜாதகம், லக்னம், சுய ஜாதகம். உங்கள் தனிப்பட்ட ஜாதகத்தில் ஒரு விஷயம் இல்லைன்னா கூட சந்திரனை வச்சு நம்ம ஆக வைக்க முடியும். சந்திரன்னா என்னது? மனசு. மனசால் சாதிக்க முடியாது இந்த உலகத்தில் எதுவுமே கிடையாது. அதனால் உங்கள் மனசை நீங்கள் முதல் ஸ்ட்ராங்காக நம்புங்க. மனசை சரியான நிலையில் வச்சுக்கோங்க. மனப்பதட்டமோ, மனக்கவலையோ, மன சங்கடங்களோ எதுக்கும் ஆளாகாதீங்க. வாழக்கூடியது சின்ன வாழ்க்கை. இந்த வாழ்க்கையை எப்படி மகிழ்ச்சியாக வாழலாம், போட்டி, பொறாமை, வஞ்சம் இது எதுவுமே இல்லாமல் நான் வாழ வந்த வாழ்க்கையை ஹாப்பியாக வாழ்வேன்.
யாருக்கும் இடையூறு இல்லாமல் சந்தோஷமாக இருப்பேன் அப்படின்னு மைண்ட் செட் பண்ணிவிட்டு உங்களுக்கு பிடிச்ச விஷயத்த செஞ்சுட்டு உங்களை ஹாப்பியாக வச்சுக்கோங்க முதல். அதுக்கப்புறம் மற்றவங்க ஆட்டோமேட்டிக்காக நீங்கள் ஹாப்பியாக இருந்தீங்கன்னா உங்களை சுற்றி இருக்கவங்க ஹாப்பி ஆயிடுவாங்க. ஸோ இதுதாங்க விஷயம். அதுதாங்க மனசை புரிஞ்சுக்கிட்டா நம்ம புரிஞ்சுக்கிட்டோம்னாலே வாழ்க்கை சிறப்பாயிருன்றது தான் உண்மை. அதன் அடிப்படையில் தான் உங்களுக்கு இந்தந்த நேரத்தில் இப்போ உதாரணத்துக்கு இன்னும் தெளிவாக சொல்லணும் அப்படின்னா, ஒரு சைக்காலஜி இப்போ இன்றைக்கி சைக்காட்ரிஸ்ட் இருக்காங்க இல்லையா, அவங்க வந்து ஒருத்தரோட நடவடிக்கையை வச்சு அவருக்கு இந்த மாதிரி விஷயங்கள் வந்து நடந்துட்டு இருக்குன்னு சொல்லுவாங்க. ஒருத்தருக்கு இந்த மாதிரி நடவடிக்கைக்கு போவாங்க அப்படின்னு சொல்கிறது தான் ஜோதிடம். சைக்காலஜிக்கும் ஜோதிடத்துக்கும் பெரிய வித்தியாசம்லாம் கிடையாது. ஒருத்தவங்க நடந்துக்கிற முறையை வச்சு இப்படிலாம் பண்ணுறாரா, அப்போ அவருக்கு இந்த நோய் இருக்குது, இந்த மருந்து சாப்பிடுங்க, இதை செய்யுங்கன்னு சொல்லுவாங்க, இந்த ப்ராக்டிஸ் பண்ணுங்கன்னு சொல்லுவாங்க இல்லையா. ஒருத்தர் ஏன் அப்படிலாம் நடந்துக்கிறாருன்னு சொல்கிறது தான் ஜோதிடம். ஒரு 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 எனக்கு வந்து யாரோ பேசுகிற மாதிரி காதில் கேட்குது, இல்லாத ஒரு விஷயத்த நடக்கிற மாதிரி அவங்க ஃபீல் பண்ணுறாங்க, இது அப்படின்னா அது வந்து அதுக்கு ஒரு பேர் வந்து சைக்காலஜியில் சொல்லுவாங்க இல்லையா. ஸோ அது மாதிரி ஜோதிடத்தில் அதுக்கான காரணத்தை நம்ம சொல்லுவோம். சனி சந்திரன், கர்மகாரகன் சனி, மனோகாரகன் சந்திரன், இவங்களாம் கனெக்ட் ஆகும்போது அந்த ஜாதகருக்கு வந்து இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் ஏற்படும். அது இன்னும் நிலைகள் அது இது நிறைய விஷயங்கள் இருக்குது. அதெல்லாம் வச்சு இன்னும் இன்டெப்த்தாக நம்ம வந்து எடுத்து பலன் சொல்ல முடியும். ஸோ அப்படி தான் சொல்லிகிட்டு இருக்கோம். ஸோ அதெல்லாம் இதுதான் விஷயம் அதுதான். ஸோ அதனால் வந்து மனசை சரியாக வச்சுக்கிட்டா வாழ்க்கையில் எந்த சூழலையும் வெற்றி அடையலான்றதை மட்டும் ஆழமாக பதிய வச்சுக்கோங்க. அந்த அடிப்படையில் நான் உங்களுக்கு கொடுத்துருக்கக்கூடிய பலன்கள் உங்களுடைய ராசிக்கு தனிப்பட்ட முறையில் சொல்லக்கூடியது. இது பொதுவாக உலகியல் கிரக அமைப்புகளாக பார்க்கும்போது வரக்கூடிய காலங்களில் நிறைய பிரச்சனைகளும் போராட்டங்களும், அரசுக்கும் மக்களுக்கும் எதிரான போராட்டங்களும், அப்புறம் பொதுவாக வந்து பார்த்திங்கன்னா குடும்பத்துக்குள்ளே தலைவன் தலைவிக்குமான போராட்டங்கள், அப்பாவுக்கும் பிள்ளைக்குமான போராட்டங்கள், இப்படியெல்லாம் இருக்கக்கூடிய ஒரு நிலை இருக்குது. இதெல்லாம் தவிர்த்து நிம்மதியாக சந்தோஷமாக இருக்கிறதுக்கு என்னென்னமோ செய்யணுமோ அதை செஞ்சால் போதும். அதுக்கு உங்களுக்கு இன்னும் மேலும் கூடுதலான உங்களை பற்றி தெளிவாக தெரிஞ்சுக்கணும்னு விரும்புகிறீங்க, உங்களை பற்றி அப்படின்னா உங்களுடைய சுய ஜாதகம் பற்றி, உங்களோட ராசி அடிப்படையில் உங்களுக்கான இந்த ஆகஸ்ட் மாதத்துக்கான பலனை கொடுத்தாச்சு. இன்னும் அடுத்தடுத்து வரக்கூடிய காலம் எப்படி இருக்குது, என்னோட தனிப்பட்ட ஜாதகத்தில் எனக்கு நேரம் எப்படி போயிட்டுருக்கு, என்னோட கிரக நிலைகள் எப்படி இருக்குது, இதெல்லாம் பற்றி டீட்டெயிலாக தெரிஞ்சு உங்களோட அடுத்தடுத்த ஸ்டெப்பை சரியான பாதையில் கொண்டு போய் உங்களோட வாழ்க்கையை சரியான முறையில் கொண்டு போய் வெற்றி அடையணும்னு விரும்புகிறீங்க, உங்களுக்கு நல்ல தெளிவு வேணும்னு நினச்சிங்க அப்படின்னா இந்த டிஸ்பிளேல இருக்க என்னுடைய எண்ணுக்கு தொடர்பு கொள்ளுங்க. நிச்சயமாக உங்களுக்கு வழிகாட்டுறேன். மீண்டும் ஒரு நல்ல நிகழ்ச்சியில் சந்திப்போம் நண்பர்களே. தைரியமாக சந்தோஷமாக இருங்க. வாழ்க்கை இனிமையாக இருக்கும். நன்றி, வணக்கம்.